இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சட்டவிரோத பண மாற்றம் 12 குற்றச்சாட்டுகளில் இருந்து ரோஸ்மா மன்சோர் விடுதலை. சட்டவிரோத பணமாற்றம் மற்றும் வருமான வரி வாரியத்திடம் தனது வருமான விவரங்களை அறிவிக்காதது தொடர்பில் 12 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருந்த முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சோர் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் இன்று அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்யப்பட்டார். மொத்தம் 7 மில்லியன் ரிங்கெட் சம்பந்தப்பட்ட 12 குற்றச்சாட்டுகளையும் ரத்து செய்ய கோரி ரோஸ்மா மன்சோர் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ரோஸ்மாவை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிப்பதாக உயர் நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தனக்கு எதிராக ப்ராசிக்யூஷன் தரப்பினர் கொண்டு வந்த 12 குற்றச்சாட்டுகளும் அடிப்படையற்றது என்றும் குற்றச்சாட்டிற்கான அடிப்படை தன்மைகள் விளக்கப்படவில்லை என்றும் கூறி அக்குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரி 73 வயது ரோஸ்மா மன்சோர் உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்தார். இவ்வழக்கை செவிமடுத்த உயர் நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி ரோஸ்மாவின் வாதத்தில் அடிப்படை இருப்பதாக தமது தீர்ப்பில் தெரிவித்தார். குறிப்பாக ரோஸ்மா சட்டவிரோத பணமாற்றத்தில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்றால் அந்த குற்றச்சாட்டில் முக்கிய அம்சமாக பணமாற்றம் நடந்த முறை, எப்போது நடைபெற்றது முதலிய தெளிவுகள் குற்றச்சாட்டில் மிக துல்லியமாக இல்லை. அதே வேளையில் ஒரு குற்றச்சாட்டிற்கும் மற்றொரு குற்றச்சாட்டிற்கும் இடையிலான குற்ற அம்சங்கள் ஒரே தன்மையில் இருப்பது ஏன் என்பது குறித்தும் விளக்கப்படவில்லை. எனவே மேற்கண்ட வாதங்களை முன்வைத்து ரோஸ்மா எழுப்பிய கேள்விகளில் அடிப்படை இருப்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி முனியாண்டி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இதனிடையே அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தாம் விடுதலை செய்யப்பட்டு இருப்பது தமது பிறந்த நாளுக்கு கிடைத்த ஓர் அர்த்தம் பொறித்த பரிசாகும் என்று ரோஸ்மா மன்சோர் வர்ணித்துள்ளார். இந்த வெற்றி தமக்கு மட்டும் இன்றி தமது கணவர் போஸ்குவிற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் என்று ரோஸ்மா குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் சர்டாங்கில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் மின்சாரம் தாக்கியதாக நம்பப்படும் 12 வயது மாணவன் உயிரிழந்தான். இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை மாலை 6:30 மணியளவில் நிகழ்ந்தது. இதுகுறித்து 36 வயது மாது புகார் செய்ததாக சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஏ அன்பழகன் தெரிவித்தார். அந்த மாது பணியிடத்தில் இருந்தபோது மாணவன் ஒருவன் திடீரென்று சுயநினைவு இழந்த நிலையில் கிடந்ததாகவும் அந்த மாணவனை மின்சாரம் தாக்கியிருக்கக்கூடும் என்று தாம் சந்தேகித்ததாக அந்த மாது தமது புகாரில் தெரிவித்துள்ளதாக அன்பழகன் குறிப்பிட்டார். மாலை 6:50 மணியளவில் அந்த மாணவன் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதனை திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்ட போதிலும் சவ பரிசோதனை அறிக்கைக்காக போலீசார் காத்திருப்பதாக அன்பழகன் குறிப்பிட்டார். கிளாந்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பொருட்டு மலேசிய கூட்டுறவு ஆணையமான SKM மூலமாக அந்த மாநில மக்களுக்கு உதவி பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்வை தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ஸ்குவாட் ஈசான் மடானி SKM பிரிஹத்தின் டான் கிராக்கான் கோப்ராசி எனும் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் பரிவு மிகுந்த கூட்டுறவு நடவடிக்கைக்கான மடானி பணிப்படையின் மூலம் 14 ஃபாவில் வாகனங்கள் மற்றும் ஒரு லாரியுடன் உதவி பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வு இன்று காலை 10:30 மணியளவில் கோலாலம்பூர் மனாரா சுரோஹான்ஜயா கோப்ராசி மலேசியா கட்டடத்தில் டத்தோஸ்ரீ ரமணன் தலைமையில் நடைபெற்றது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு வாகனம் வீதம் கிளாந்தானில் உள்ள 14 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 14 வாகனங்கள் மூலம் உதவி பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பரிவு மிகுந்த உதவி திட்டத்திற்காக மலேசிய கூட்டுறவு ஆணையம் 5 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. இந்த உதவியானது வெறுமனே செய்யக்கூடிய உதவியல்ல, மாறாக மக்களின் நலனுக்கான அரசாங்கம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பையும் கடப்பாட்டையும் காட்டுகிறது என்று இந்த நிகழ்வை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ ரமணன் மேற்கண்டவாறு கூறினார். நம்ம பார்த்தோம்னா எல்லாம் மொத்தம் ஒரு நாட்டுக்கு அவங்கள இது பேரா, கிளாந்தான், ஜோஹோ, கெடா, மலாக்கா எல்லாம் சேர்த்தோன்னா
580,000 அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்னும் கூட, ஆனால் நம்மளோட கணக்கு வந்து 580,000. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிளாந்தானுக்கு பக்கோல் மக்கனானுக்கு நம்ம அனுப்புகிறோம் 200,000 ரிங்கிட் நம்ம அனுப்புகிறோம் டோட்டல் மொத்தம். சில இடம் வந்து பக்கோல் மக்கனான் கொடுப்போம், சில இடம் வந்து தொத்தோ கொடுப்போம், சில இடம் வந்து கிட் பம்பரிசியான் கொடுப்போம். அது வந்து நம்ம பார்ப்போம் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன ஜாமா தேவை, அந்த ஜாமா நம்மள அனுப்புவோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்வதற்குரிய உபகரணங்கள் மற்றும் உணவு கூடைகளை இந்த உதவிப் பொருட்கள் உள்ளடக்கி இருப்பதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். வெள்ளத்திற்கு பிறகு மக்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும்போது ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைப்பதற்கு இந்த உதவிப் பொருட்கள் யாவும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்று இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்படும் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் மூலமாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு எப்போதுமே உறுதியுடன் துணை நிற்கும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் தமது உரையில் தெரிவித்தார். இந்நிகழ்வில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ கைருல் ஜைமி டவுட், தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவின் துணை தலைமை செயலாளர் டத்தோ ஹஜி ஜம்ரி சாலே, மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெர்னல் டத்தோ அஹ்மத் நோரிஃபின் ஜாலாய் மற்றும் அக்கூட்டுறவு கழகத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ ரூஸ்லி ஜாஃபார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜொஹோர் முவார் பக்ரி தமான் ஸ்ரீ த்ரே வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்த ஆயுதமேந்திய கொள்ளை தொடர்பில் 2 சந்தேக பேர் வழிகளை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த வீட்டில் பொருத்தப்பட்ட ரகசிய கேமராவில் பதிவை அடிப்படையாக கொண்டு கொள்ளையர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். தனது வீட்டின் முன் வாசலில் காரை நிறுத்துவதற்கு ஆடவர் முற்பட்ட போது வீட்டின் முன் வாசலில் பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் சம்பந்தப்பட்ட ஆடவரை மடக்கியதுடன் ஆயுத முனையில் வீட்டிலுள்ள பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டு வீட்டின் உரிமையாளரின் பெரோடுவா மைவி காரையும் களவாடிக்கொண்டு தப்பி சென்றுள்ளனர். எனினும் அந்த கார் பின்னர் மலாக்கா ஜாசீனில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஆபாச வீடியோ படம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை கல்வி அமைச்சு கடுமையாக கருதுவதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் தலை தூக்குவதை துடைத்தொழிப்பதற்கு உள்துறை அமைச்சு, தொடர்புத்துறை மற்றும் மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டு அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து கல்வி அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நமது இளையோர்கள், குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வது கல்வி அமைச்சின் தலையாய பொறுப்பாகும் என்பதை ஃபட்லினா சீடேக் ஒப்புக்கொண்டுள்ளார். போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள தனது கணவரை விடுவிப்பதற்கு உதவி கோரிய மாதுவிடம் 80,000 வெள்ளி லஞ்சம் கேட்டதாக நம்பப்படும் கார்ப்பரல் அந்தஸ்தில் உள்ள போலீஸ்காரரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த போலீஸ்காரர் விசாரணைக்கு ஏதுவாக வரும் டிசம்பர் 23ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு இன்று காலை ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவலுக்கான நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றுள்ளது. சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சொஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த மாதுவின் கணவரை விடுவிப்பதற்கு 80,000 வெள்ளி வரை லஞ்சம் கேட்டு அந்த போலீஸ்காரர் பேரம் பேசியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. பொது கழிப்பறையில் மாது ஒருவரை மானபங்கப்படுத்தியதாக ஆடவர் ஒருவர் ஜொஹூர் க்ளுவாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். முகமது சஃபோர் என்ற 34 வயதுடைய அந்த நபர் நேற்று முன்தினம் மாலை 5:30 மணியளவில் க்ளுவாங் லாமான் கிரியேட்டிவ் கம்போங் மலாயு என்ற இடத்தில் பொது கழிப்பறையில் ஒரு வர்த்தக பெண்மணியான 24 வயது மாதுவை மானபங்கம் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றவியல் சட்டம் 354 பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த ஆடவர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு தேதி ஒத்திவைக்கப்பட்டது. அந்த நபரை ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிபதி முஜிப் சரோஜி அனுமதித்ததுடன் தண்டனையை குறைக்கும் தனது கருணை மனுவில் அந்த மாதுதான் தனது கழிப்பறைக்குள் நுழைந்ததாக வாதிட்டார். கடைசியில் தம்மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அந்த நபர் தம்மை முகத்திலேயே குத்தியதாகவும் அந்த நபர் நீதிபதியிடம் முறையிட்டார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள